நீதியாவனையாவையும் நினைக்கிலேன், நினைப்பவரோடும் கூடேன். ஏதமே பிறந்து இறந்து உழல்வேந்தன என்னடியானென்று பாதிமாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. நீதியாவனையாவையும் நினைக்கிலேன், செய்ய வேண்டாம், நினைத்து கூட பார்க்கவில்லை. சரி, நினைக்கவில்லை, நினைப்பவரோடாவது கூடினேனா அதுவும் இல்லை. பிறகு என்னதான் செய்கின்றேன்? ஏதமே பிறந்து இறந்து உழல்வேந்தனை, தீங்கு செய்வதையே தொழிலாக கொண்டு பிறந்து இறந்து உழல்வேந்தனை என்னடியான் என்று ஒருவன் கூறினான். யார் தெரியுமா? என்னடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன், உலகத்தையே காத்து ரட்சிக்கின்ற உமையவளை பார்வதியை பரமேஸ்வரியை சரிபாகமாக கொண்டிருக்கின்ற பரம்பரன், நிரந்தரமாய் நின்ற ஆதி, உலகம் அழிந்தாலும் பிறந்தாலும் அழிவில்லாத பொருளாக நிற்கின்ற ஆதி ஆண்டுதன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே. இப்படி உயர்ந்த நிலையில் இருக்கின்ற பெருமான் இழிந்த நிலையில் உள்ள என்னை தன் உறவு என்று தன் அடியவன் என்று கூட்டினானே, அது அதிசயம் அல்லவா? யாரெல்லாம் அடியவர்களாக இருக்க முடியும்? நீதி வழி நிற்பவர்கள், நீதி வழி நிற்பவர்களுக்கு துணை நிற்பவர்கள், அல்லது செய்யாது நல்லது செய்பவர்கள், இவர்கள் எல்லாம் அடியவர்களாக இருக்க முடியும். எனக்குத்தான் எந்த நற்குணங்களும் இல்லையே, கவலை வேண்டாம், இறைவனுடைய திருவடியை வணங்குங்கள், அனைத்து நற்குணங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கிடைக்கப்பெற்றால் திருவடி என்னும் பெரும் செல்வம் கிடைக்கப்பெறும். திருவடி என்னும் பெரும் செல்வம் கிடைக்கப்பெற்றால் அதைவிட ஒரு பெரும் செல்வம் உங்களுக்கு தேவைப்படாது. திருச்சிற்றம்பலம்.